இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர், பண்ருட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்களை கைது செய்ய வேண்டும். அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து ஒரு கோரிக்கை எழுப்பப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே வேல்முருகன் போலீஸ் வளையத்திற்குள் வருகிறாரா, போலீஸ் அவரை கைது செய்ய போகிறதா என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். சென்னையில் SDPI என்கின்ற ஒரு இஸ்லாமிய அமைப்பு நடத்திய ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கின்ற ஒரு இஸ்லாமிய அமைப்புக்கு ஆதரவாக பேசியிருக்கிறார். அந்த இஸ்லாமிய அமைப்பை துணை நிலை இராணுவத்திற்கு இணையாக வேல்முருகன் பேசியிருக்கிறார். இது இந்திய இறையாண்மைக்கு எதிரான பேச்சு, இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான பேச்சு. தமிழகத்தில் இஸ்லாமிய அடிப்படை வாதத்தை பரப்புகின்ற போற்றுகின்ற இயக்கங்களை இன்றைக்கு ஆதரிக்கின்ற மனோபாவம் அதிகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படித்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கின்ற அந்த அமைப்பை ஆதரித்து நிபந்தனை இல்லாமல் பேசியிருக்கிறார். அந்த அமைப்பை மிகப்பெரிய அளவில் போற்றி புகழ்ந்திருக்கிறார். அவர் இந்தியாவிற்கு விரோதமாக, இந்தியா என்கின்ற தேசத்திற்கு எதிராக பேசியிருக்கிறார். ஆகவே அவரை கைது செய்ய வேண்டும். இஸ்லாமிய அடிப்படை வாத இயக்கங்களை ஊக்குவிக்கின்ற வகையில் பேசியிருக்கிறார். ஆகவே வேல்முருகனை கைது செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் நாராயண் திருப்பதி என்பவர் பேசியிருக்கிறார். நாம் என்ன கேட்கிறோம்? தமிழகத்தில் இந்து மதவாதிகளுக்கு, இந்து அடிப்படைவாத அமைப்புகளுக்கு எந்த தங்குதடையும் இல்லாமல் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாராயணன் திருப்பதி போன்றவர்கள் அதை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே RSS என்கின்ற அமைப்புக்கு அணிவகுப்பு நடத்துவதற்கு நீதிமன்றமே அனுமதி கொடுத்திருக்கிறது. இந்து அடிப்படைவாத அமைப்புகளுக்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற சுதந்திரம் இந்த நாட்டின் பூர்வகுடியாக இருக்கின்ற இன்னொரு இஸ்லாமியர்களுக்கு கிடையாதா என்கின்ற கேள்வி எல்லாம் ஒரு பக்கம் எழுந்து கொண்டிருக்கிறது. சரி, அப்படியே இருந்தாலும் வேல்முருகன் கைது செய்யப்பட வேண்டிய அளவிற்கு பயங்கரவாத நடவடிக்கையை ஊக்குவித்து பேசினாரா என்பதெல்லாம் ஆராய வேண்டிய ஒரு செய்தி. நாம் என்ன கேட்கிறோம்? ஏற்கனவே பண்ருட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் அவர்களை பற்றி, அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களை அவதூறாக பேசியதற்காக பலமுறை நான் பதிலடி கொடுத்திருக்கிறேன். அப்படி பதிலடி கொடுத்தது சம்பந்தமாக என் மீது காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகார் கூட நிலுவையில் இருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் என்ன கேட்க நினைக்கிறோம் என்று சொன்னால், ஏற்கனவே இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்புகள், அந்த அமைப்புகள் இந்தியாவிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு ஆதரவாக பேசினார்கள். அவர்கள் இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக பேசினார்கள். அந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு ஆதரவாக பேசியதன் மூலம் அவர்கள் தேச துரோக குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் என்று தமிழகத்திலே பல கைது நடவடிக்கைகள் தொடர்ந்தது. அந்த அடிப்படையில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினார்கள் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் கூட சீமான் கூட கைது செய்யப்பட்டு, அது சம்பந்தமாக கேள்வி எழுப்பிய சீமான் கேட்ட ஒரு ஆணித்தனமான கேள்வி என்னவென்று கேட்டால், நான் இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக பேசினேனா அல்லது இலங்கையின் இறையாண்மைக்கு எதிராக பேசினேனா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்டபொழுது சீமான் அவர்களுக்கு இந்த நாராயணன் திருப்பதி போன்றவர்களெல்லாம் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் திகைத்து போய் நின்றார்கள். இப்படி சீமான் போன்றவர்கள் மீது இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசினார்கள் என்று, தேசத்திற்கு எதிராக பேசினார்கள் என்று வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்ற விசாரணைக்கு வந்த பொழுது
அந்த விசாரணையில் நீதிமன்றம் அளித்த பல தீர்ப்புகள் இருக்கிறது. அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது என்றால், பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டால் தான் குற்றம், தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்புக்கு ஆதரவாக பேசினார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் மீது வழக்கு தொடுக்க முடியாது. அப்படி தொடுக்கப்பட்ட வழக்குகளை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது என்பது தெரிந்தும் கூட இந்த நாராயணன் திருப்பதி போன்றவர்கள் வேல்முருகன் தேசத்திற்கு விரோதமாக பேசிவிட்டார். இன்னும் அவர் சொல்கிறார், நாராயணன் திருப்பதி அவர் சட்டத்திற்கு எதிராக பேசியிருக்கிறார், அவர் சட்டத்தை சாடி இருக்கிறார், ஆகவே அவரை கைது செய்ய வேண்டும். இதே சட்டம்தான் ஒவ்வொருவருக்கும் பேசுகின்ற ஜனநாயக உரிமையை வழங்கி இருக்கிறது. கூட்டம் போடும் உரிமையை வழங்கி இருக்கிறது, சங்கம் சேர்க்கும் உரிமையை வழங்கி இருக்கிறது, அநீதிக்கு எதிராக அறவழியில் போராடுகின்ற உரிமையை சட்டம் வழங்கி இருக்கிறது. சட்டத்தை பற்றி பேசுகின்ற நாராயணன் திருப்பதி போன்றவர்கள் சட்டத்தை முழுமையாக கவனித்தார்களா என்றால், சட்டத்தை முழுமையாக படித்தார்களா என்றால் இல்லை என்றே எண்ண தோன்றுகிறது. காரணம், வேண்டுமென்றே திட்டமிட்டு யாரேனும் எந்த ஒரு இஸ்லாமிய அமைப்பை ஆதரித்தாலோ அல்லது ஏதோ ஒரு இஸ்லாமியருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்று அவருக்கு ஆதரவாக பேசினாலோ அதை தேச துரோக குற்றம் என்று பேசுகின்ற வழக்கத்திற்கு நாராயணன் திருப்பதி போன்றவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு வெறுப்பு அரசியலை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு வேல்முருகனை ஆதரிக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்திற்கு ஆதரவாக பேசினார்கள், ஆகவே அவரது சட்டவிரோதம், அவர்களை கைது செய் என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஏற்கனவே நீதிமன்றங்கள் கொடுத்த தீர்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. இருந்தும் கூட இந்த நாராயணன் திருப்பதி போன்றவர்கள் அவர்கள் இருக்கின்ற இருப்பை காட்டிக் கொள்வதற்காக வேண்டுமென்றே திட்டமிட்டு வெறுப்பு பிரச்சாரத்தை தமிழகத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே நடிகை கஸ்தூரி எப்படி வெறுப்பு அரசியலை பேசினார்? இந்து மதத்தில் இருக்கின்ற பார்ப்பனர்களுக்கு ஆதரவாக மட்டுமே இந்து மக்கள் கட்சி என்கின்ற ஒரு கட்சி மாநாடு நடத்துகிறது, ஒரு போராட்டம் நடத்துகிறது. அதே இந்து மக்கள் கட்சி என்றைக்காவது ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்காகவோ பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களுக்காகவோ மாநாடு நடத்தி இருக்கிறார்களா? இதை கேட்பார்களா? கேட்க மாட்டார்களா? அதே அர்ஜுன் சம்பத்துடைய மகன் ஓம்கார் பாலாஜி என்பவர் எவ்வளவு மோசமாக வன்முறையை தூண்டுகின்ற வகையில் பேசியிருக்கிறார். ஈசா யோகா மையத்தை பற்றி எந்த ஒரு ஊடகமும் எழுதக்கூடாதா? யாரும் பேசக்கூடாதா? ஈசா யோகா மையம் ஜத்குரு ஜக்கி வாசுதேவும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? இந்த நாட்டிலே போபாஸ் பேரங்கி பேர ஊழலில் சந்திராசாமி என்கின்ற ஒரு சாமியாருக்கு மிகப்பெரிய தொடர்பு இருந்தது. அதை போல இன்றைக்கு பல மோசமான நடவடிக்கைகளில் அந்த ஜத்குரு ஜக்கி வாசுதேவுக்கு தொடர்பு இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரை விசாரிப்பது கூட குற்றம். அவரை விசாரிப்பதை, அந்த விசாரிப்பதை பற்றிய செய்தியை ஊடகங்கள் வெளியிட்டால் நாங்கள் கழுத்தை அறுப்போம் என்கின்ற அளவில் பேசுவதெல்லாம் என்ன நன்முறையா வன்முறையா? அவர்களுக்கு எதிராகவெல்லாம் இந்த நாராயணன் திருப்பதி போன்றவர்கள் பேசுவார்களா? தமிழகத்திலே யாருக்கும் ஆதரவாக யாரும் பேசலாம், அது அவரவருடைய ஜனநாயக உரிமை. ஒருவருடைய பேச்சு சரியில்லை, அந்த பேச்சு தவறான கருத்து, அது நம்முடைய கொள்கைக்கு உடன்பாடான கொள்கை இல்லை என்று சொன்னால் அவருடைய கருத்துக்கு கருத்தை பதிலடியாக தர வேண்டும். அவர்களை கருத்தியல் களத்திலே சந்திக்க வேண்டும். கருத்தியல் களத்திலே சந்திக்க முடியாத நாராயணன் திருப்பதி போன்றவர்கள் எல்லாம் யாரை பார்த்தாலும் கைது செய்யுங்கள், வழக்கு போடுங்கள், தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யுங்கள் என்று சொன்னால் கடைசியில் இந்த தமிழ்நாடே சிறைச்சாலைக்குள் தான் இருக்க வேண்டி இருக்கும் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.